மரத்தை போல நீங்க வளரணும். ஒரு மரம் ஃபுல்லா வளர்ந்து அது கனி கொடுக்கிறதுக்கு கனியும் பூவும் சீக்கிரமா வந்துடலாம். ஆனா அதனுடைய முழுமையான வளர்ச்சிக்கு 20-25 வருஷம். எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான மரத்தை பாருங்க. இது இவ்வளவாக வளர்ந்து வருவதற்கு சில வருடங்கள் ஆயிருக்கும். ஒரு மரம் நல்லா வளர்றதுக்கு 20-25 வருஷம். ஆனால் இந்த கர்வாலி மரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஓக் ட்ரீ, அது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. நல்லா வளர்ந்த அந்த கர்வாலி மரம், ஓக் ட்ரீ, இட் கேன் ஈவன் கோ டு த ஹைட் ஆஃப் 100 feet. 100 அடி அளவுக்கு அது உயர்றதுக்கு அவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்தினுடைய அந்த வுட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓக் வுட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வுட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுற அந்த மெடிசினல் வேல்யூ ஆஃப் திஸ் ஓக் ட்ரீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கூட இன்னைக்கு ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மரத்தை மாதிரி வளர போறீங்களா. ஒரு மரம் பூமியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா அது பல கஷ்டங்களை சந்திச்சாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும். புயல் வரும், மழை வரும், காற்று வீசும், மரம் ஆடும். ஆனா அந்த மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் சந்திக்குதோ அது ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். இந்த ஓக் ட்ரீல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, இது சாதாரணமான கனி இல்லை, அகான் என்று சொல்லப்படுகிற இந்த பாருங்க, இந்த அழகான இந்த கானை இந்த ஓக் ட்ரீ ஒரு 20-25 சம்டைம்ஸ் ஈவன் 40 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கானை கொடுக்குமா. இது ரொம்ப விலையேற பெற்றது. இந்த ஓக் ட்ரீ பைபிள்ல போட்டிருக்குது, கர்வாலி மரம்னு சொல்லி. இட் இஸ் மென்ஷன்ட் இன் த பைபிள். திஸ் ஓக் ட்ரீ God uses it as a metaphor for a blessing. ஆண்டவர் இதை ஒரு ஓமையாக ஏசாயா 61:3 நீங்கள் நீதியின் விருட்சங்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, They will be called oaks of righteousness, a planting of the Lord for the display of his splendor. I want to speak to you today that God is going to bless you as a tree. வளர்றதுக்கு டைம் ஆகுதேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஓக் ட்ரீ சரியான விதத்தில் அது வளர்ந்தால் 1000 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா. 1000 வருஷம். அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு கர்வாலி மரமா 1000 வருஷத்துக்கு பலன் கொடுக்கிற தலைமுறையாய் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, நம்ம ரொம்ப நாள் நின்று கனி கொடுக்கிற மரங்களா இருக்கணும். நீடிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தரணும். நீங்க செய்யற தொழிலை ஆண்டவர் இந்த மரத்தை போல பெருக பண்ணுவாராக. உங்க குடும்பத்தை இந்த மரத்தை போல தழைக்க பண்ணுவாராக. உங்களுடைய வியாபாரத்தை இந்த மரத்தை போல நீடிய நாளா கனி கொடுக்கிற ஒரு மரமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமான வளர்ச்சியின் நாளா இருக்கட்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும். இந்த வாரம், இந்த மாதம் நீங்கள் வளருவீர்களாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a wonderful day.